சற்று முன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணைந்தனர். ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு, அதிர்ச்சியில் சீமான். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியை ஒரு சிலர் பார்த்து வந்தாலும் சீமானால் அது மேலும் பாழாகி வருகிறது. குறிப்பாக சீமான் தனது நாவை கட்டுப்படுத்தாமல் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் அந்த கட்சியின் கொள்கையை மீறியும் செயல்பட்டு வருகிறார். இதுவும் போக வாயை திறந்தாலே பொய் என்று பலரும் விமர்சித்தும் வருகின்றனர். இதற்கு அந்த கட்சியினரே பலரும் சீமானுக்கு கண்டனங்களும் தெரிவித்து வருகின்றனர். இந்த வகையில் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கட்சியினருக்கும் சீமான் உரிய மரியாதையை கொடுப்பதில்லை. இப்படி பல விஷயங்களை முன்வைத்து அந்த கட்சியினரே குற்றம் சாட்டி வரும் நிலையில்தான் கிருஷ்ணகிரி, கோவை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள நாம் தமிழர் கட்சி கலைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாத்தாக்காவும் கலைக்கப்பட்டுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் முன்னாள் மாவட்ட செயலாளர் வினோத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்தோம். நாமக்கல் மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தேன். மாவட்டத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அனைத்திற்கும் செலவு செய்து நடந்து வந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானின் முரணான பேச்சுக்களால் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளராகிய நாங்கள் 500க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இன்னும் பல பேர் விலகுவார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கட்சியிலிருந்து விலகவும் முடிவெடுத்துள்ளார்கள். மேலும் சீமானின் செயல்பாடுகள் கொள்கை ரீதியாக இல்லாமல் இருக்கிறது. சீமானின் செயல்பாடுகள் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் மாற்றாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாரை தொடர்பு கொள்வது என்பதே தெரியவில்லை. நாங்கள் எந்த கட்சியில் இணைவது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி பயணமாகவும் இல்லை. மேலும் இந்த நிலையில் கட்சிக்காக பல லட்சங்களை செலவு செய்துள்ளோம். ஆனால் நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லை. கட்சி கொள்கைகளுக்கு எதிராகவும் மதவாதத்தை ஆதரித்தும் சீமான் பேசி வருகிறார். 2 வருடங்களாக தலைமைக்கு எங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தோம். ஆனால் நான் எடுப்பதுதான் முடிவு. இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் போங்கள் என்கிறார் சீமான். இதனால் நாங்கள் வெளியேறுகிறோம். தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் 3 மாவட்டத்திலிருந்து வந்து ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கூண்டோடு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் சீமான் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.